Hi friends, welcome back to my channel. குழந்தைக்கு எப்படி ஆயில் மசாஜ் செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த வீடியோல. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்தடையும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைக்கு ஆயில் மசாஜ் செய்யறதுனால பாத்தீங்கன்னா தசையில உள்ள வலிகள் அப்புறம் பாத்தீங்கன்னா எலும்புகள்ல உள்ள வலிகள் நல்லாவே கேட்கும். ஏன்னா நம்ம தூக்கி தூக்கி வச்சிருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவங்களோட உடம்பு பாத்தீங்கன்னா மென்மையா இருக்கும். சோ அந்த தசைகள் மென்மையா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா வலிகள் நம்ம தூக்குறதுனால ஏற்படும். சோ அதனால பாத்தீங்கன்னா ஆயில் மசாஜ் செஞ்சுங்கன்னா குழந்தைங்க நல்லாவே தூங்குவாங்க. உடம்பு வலி நல்லாவே கேட்கும். சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா உடம்பு முறுக்கி முறுக்கி அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கான காரணம் தெரியாம நம்ம முழிச்சிட்டே இருப்போம். சோ அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். சோ நம்ம தூக்கி தூக்கி வச்சிருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அடிக்கடி நீங்க தூக்கி வச்சுக்கும் போது பாத்தீங்கன்னா தூக்க தெரியாம தூக்கும் போது பாத்தீங்கன்னா உடம்புல வலி ஏற்படும். சோ அதனால பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க கிட்ட எல்லாம் அடிக்கடி நியூ பார்ன் பேபியை கொடுக்காதீங்க. தசைகள்ல எலும்புகள்ல பாத்தீங்கன்னா வலி ஏற்படும். சோ அதனால குழந்தைங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி நோயின்னு அழுதுகிட்டே இருப்பாங்க உடம்ப முறிச்சுக்கிட்டு. சோ நீங்க இந்த மாதிரி ஆயில் மசாஜ் செஞ்சுட்டு குழந்தைய தூங்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா உடம்பு வலி இல்லாம நல்ல நிம்மதியா ஆழ்ந்த உறக்கத்துல இருப்பாங்க. நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஊத்தும் போது பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்லீப் பண்ணுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஊத்துற அன்னைக்கு பாத்தீங்கன்னா குழந்தை நல்ல சுறுசுறுப்பாவும் இருப்பாங்க. வாரத்துல 2 இல்ல 3 நாளாவது குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயில் மசாஜ் செஞ்சு குளிக்க ஊத்தும் போது பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மசாஜ் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எண்ணெயை சின்ன கிண்ணத்துல ஊத்திக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டா ஹீட் பண்ணிக்கோங்க. லைட்டா ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்க. எந்த பகுதிகளை நீங்க தேய்க்க போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க கையில எண்ணெயை விட்டு நல்ல உரக்க தேய்ங்க. உங்களுக்கு ரெண்டு கையையும் நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க குழந்தை மேல இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எலும்புகள் தசைகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கா ஆகும். அப்புறம் பாத்தீங்கன்னா சில குழந்தைக்கு நெஞ்சு பகுதி கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும். அதை சரி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்படியே அமிங்கிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வயிற்று பகுதியை இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்க. இப்படி மசாஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கேஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா குழந்தைக்கு ரிலீஃப் ஆகிரும். இப்போ பாத்தீங்கன்னா கை ரெண்டையும் மசாஜ் பண்ண போறோம். இந்த மாதிரி ஆயில ஃபர்ஸ்ட் நல்லா தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்கிள் சைடு இருக்கு இல்லையா, சோ கையோட ஜாயிண்ட நல்லா பிடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்க. கை விரல்கள் எல்லாம் இந்த மாதிரி இழுத்து விடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா கால் ரெண்டத்தையும் மசாஜ் பண்ண போறோம். இப்ப தேவையான எண்ணெயை விட்டு நல்ல உரக்க கையை தேய்ச்சிக்கிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எண்ணெயை தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா இழுத்து விடுங்க. இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது குழந்தைக்கு கால் வலி எல்லாமே கேட்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு விரல்கள் எல்லாம் இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பாதத்தை இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்ல லைட்டா தடவி விடணும். நீங்க மசாஜ் பண்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணாலே போதும். நிறைய நேரம் நீங்க பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. மொத்தமா பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் பண்றதுக்கு நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். தலைக்கு மசாஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்லாவே கவனமா இருக்கணும். நடுவுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும் குழந்தையோட தலையில. சோ அந்த சைடு மட்டும் நல்லா அழுத்தாம லைட்டா மசாஜ் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா குழந்தையோட முகத்துல மசாஜ் பண்ண போறோம். எண்ணெயை நல்லா தேய்ச்சிக்கிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மசாஜ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குழந்தையோட கைகளை ரெண்டையும் வந்து பிடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணி விடுங்க. குழந்தைக்கு ரொம்பவே வந்து நல்லது மசில்ஸ்க்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கால் ரெண்டையும் இந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ் பண்ணி விடுங்க. இதனால பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட மூட்டு எலும்புகள், கால் எலும்புகள் எல்லாமே வந்து நல்ல ஸ்ட்ராங்கா ஆகும், நல்ல ஆக்டிவாவும் வந்து குழந்தைங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட் கால் பாதத்தையும் இந்த மாதிரி வந்து மசாஜ் பண்ணி விடுங்க. கால் விரல்களையும் இந்த மாதிரி வந்து இழுத்து விடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குழந்தையோட முதுக வந்து மசாஜ் பண்ண போறோம். குழந்தையோட முதுக மசாஜ் பண்றதுக்கு குழந்தைய வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு குழந்தைய வந்து மசாஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நியூபார்ன் பேபி வந்து ஹேண்டில் பண்ண பயமா இருக்கு, நான் தனியா வந்து குழந்தைய வளர்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி வந்து மசாஜ் பண்ணலாம். ஸோ பயம் இருக்காது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காதையும் வந்து இந்த மாதிரி வந்து இழுத்து விடுங்க. நல்லா வயிற்று வந்து நீங்க இந்த மாதிரியும் வந்து மசாஜ் பண்ணலாம் சர்க்குலர் மோஷன்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா கழுத்து பகுதி, கை பகுதியையும் இந்த மாதிரி வந்து மசாஜ் பண்ணி விடுங்க.